நேர்களை வணக்கம் வணக்கம் சொல்றேன் சிறப்பு நேர்களுக்காக நம்மளோட மூத்த திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்க ஒரு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விமர்சனத்தோடு நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது கவர்னர் உரையில சொல்லப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இப்போ சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள், அப்புறம் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள், அதன்படி நடக்காமல் இந்த அரசு செயல்படுற அந்த விஷயங்கள், அதை பத்தி தான் பெரும்பாலும் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா விவசாயிகள் கடன் தள்ளுபடி, அதை பத்தி அவர் தெளிவா பேசுறாரு. நீங்க 100% தள்ளுபடி சொன்னீங்க. அப்புறம் சிறு விவசாயிகள், நடுத்தர குறு விவசாயிகள்னு பிரிச்சு தரம் பிரிச்சு அதுல அமௌண்ட் தான் 50,000 75,000 நீங்க கடன் தள்ளுபடி பண்றீங்களே தவிர அவர்கள் வாங்கின கடனை 100% தள்ளுபடி பண்ற மாதிரியான உத்தரவுகள் நீங்க போடல. அதனால நீங்க சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. அதே மாதிரி கவர்னர் உரையும் போது நீங்க 2 தடவை தேசிய கீதம் பாடினீங்க. மரபுப்படி ஆரம்பத்துல தமிழ் தாவாட்டும் முடியும் போது இதுவும் தான் பாடணும், தேசிய கீதம் பாடணும். நீங்க கவர்னரை ப்ளீஸ் பண்றதுக்காக 2 தடவை தேசிய கீதம் பாடினீங்க போன்ற விஷயங்கள். அது அது அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க சொன்னீங்க, திமுக ஆட்சியில ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயசு பெண்ணை கற்பழிச்சு அவங்க கிட்டத்தட்ட மரண முறையும் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அந்த மாதிரி சூழல்ல இங்க கும்மிடிப்பூண்டியில 3 வயசு பெண் குழந்தைய கற்பழிச்சு அதை அது இறந்து போயிருக்கு அந்த குழந்தை. அந்த 2 கேஸ்லயுமே நீங்க தாய்க்கு தெரியாமையே போலீஸ் அந்த இறந்த உடலை புதைக்கிற ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான நடவடிக்கை? அது தவிர பாத்தீங்கன்னா நீங்க சமீபத்துல சென்னையில ஒரே நாள்ல ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 24 சம்பவங்களுக்கு மேல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவரு பட்டியல் போட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம. அதாவது இந்த இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க சொன்னபடி அவங்க செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல, முதலமைச்சர் அவர்கள் மீது அவர் பதில் சொல்லணும், அவருடைய பதில் உரையினப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அவருடைய பேச்சுக்கெல்லாம் ராஜ்மோகன் அவர்கள், மற்ற அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் அமைதியாவே இருக்காரு. இல்லைங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது மேகதாது விஷயத்துல முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்து மேல பேசின உதயநிதி அவர்கள் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு திருத்தம் சொல்றாரு. புதிய நடுவர் மன்றம் கொண்டாந்து அந்த திருத்தத்தை உடனே முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் அதை சேர்த்துட்டு தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. இன்னைக்கு அந்த திருத்தத்தை நீங்க மறுபடியும் உறுப்பினர்களுக்கு சர்க்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க அதை நிறைவேற்றி இருக்கணும்னு அதிமுக, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், பாமக போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. அந்த புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை, இருக்கிற காவேரி மேலாண்மை வாரிய ஆணையவே போறோம், இருக்கிறத புதிய மன்றம்னு போனா அது பல சிக்கல்களை உருவாக்கும், அது கர்நாடகாவுக்கு சாதகமா முடியும்னு சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்துல இவர் இவர் என்ன சொல்றாரு, சபாநாயகர் என்ன சொல்றாரு, நோ நோ நோ, அது ஏற்கனவே ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அப்படின்றாரு. அந்த திருத்தத்தை உதயநிதி கொடுத்த உடனே அந்த திருத்தத்தை சர்க்குலேட் பண்ணி அவங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நிறைவேற்றினாங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணி நிறைவேற்றினாங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு, நாங்க சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிச்சோம், கர்நாடகா குடிநீர் இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை திருத்தத்துக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இருக்கிற ஆணையத்துக்கிட்ட, அதனால நாங்க புதிய மன்றம் கேட்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிச்சிருந்தார். நானும் சொல்றேன், அசம்பிளியில இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு திருத்தத்தை நீங்க உதயநிதி சொல்லி உள்ள கொண்டுறீங்க, அந்த திருத்தத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அது வாய்ப்பே நீங்க கொடுக்காத இருக்கீங்க. வாய்ப்பு கொடுக்காத இப்ப ஏகமனதா தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா எப்படி அதை ஏத்துக்க முடியும் ஆக்சுவலா? அப்போ அப்போ மெம்பர்கள் ஏகமனதா இருந்தா மெம்பர்கள் ஒரு விஷயத்தை அதுல ஒத்துக்கல, அதை ஒத்துக்காத ஒரு விஷயத்தை ஏகமனதில் எப்படி சொல்றீங்க? அப்ப அந்த விஷயத்துல அந்த அந்த தீர்மானத்துல மறுபடியும் ஒரு திருத்தம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். ரெண்டாவது, இது நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அணைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது இந்த ஆனந்த் இருக்காரு, புஷி ஆனந்த், அவர் தான் நீர்ப்பாசனத்துறை மந்திரியா இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச மாட்டேன்றார். அவர் எதுக்கா அவர் விஜய்க்கு அடுத்தபடியா பிரமாதமா மௌனம் சாதிக்கிறார். மௌனசாமிகளா இருக்காங்க இந்த அசம்பிளில. மௌனசாமிகளா இருக்கிறது பாத்தீங்கன்னா விஜயும் ஆனந்தும் தான். ஆனந்த் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சரா இருக்காரு. அவர் மேகதாது விஷயத்துல வாய முடிந்து கம்முன்னு இருக்காரு. ஏன் வாய முடிஞ்சாரு கம்முன்னு இருக்காரு? அப்புறம் சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்டா ராஜ்மோகன் புள்ளி உரங்களை எடுத்து விட்டார். அதுக்கு இன்சார்ஜ் முதல்வர் தான். முதல்வர் பதில் சொல்றது என்ன பிரச்சனை இருக்கு? முதல்வர் பதில் சொல்லாத இருக்கிறது ஜனநாயகத்துல ஒரு பெரிய அவமரியாதைங்க, சபைக்கு செய்யற அவமரியாதை ஆக்சுவலா. எதுக்காக அது மாதிரி செய்யறாரு ஆக்சுவலா? அவரை நோக்கி, அவர் வைத்திருக்கிற இலாக்காவை நோக்கி அந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது
ஏன் அவை முன்னவராக பதில் சொல்ல பரவாயில்ல, அவை முன்னவர்னு செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்கார், அவரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் அவை முன்னவராக இருக்கார், அவர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அவனா ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் எழுந்துக்கிறாங்க, 2 பேரும் எழுந்து 2 பேரும் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவை முன்னவரா நீங்க ஆதவ அர்ஜுனாவை நியமிச்சிருக்கலாமே, எதுக்கு செங்கோட்டையனை வந்து நியமிச்சிருக்கீங்க? அவர் வாய முடியல இருக்காரு. அப்ப பாரு, மெத்தனமாக ஒரு வார்த்தை வந்துருச்சு, அதை நீக்கணும்னு அதுக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாரு செங்கோட்டையன். அதெல்லாம் செய்யறாரு தவிர இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல செங்கோட்டையன் எங்க பதில் சொல்றாரு? அப்போ முக்கியமான விஷயங்கள்ல ஆதவர்ஜினாவும் ராஜ்மோகனும் பேசினா போருமா? அப்ப அதுக்கு இலக்காக இன்சார்ஜா இருக்கிற புஷி ஆனந்தும் முதல்வர் விஜயும் அவங்களோட கடமை என்ன? அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு? ஸோ இந்த பாயிண்ட்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட்ல வந்து நீங்க புதுசா இருக்கலாம், புதுசா இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து உங்க பொறுப்புல இருந்து நீங்க தட்டி கழிக்க முடியாது. உங்களுக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த பதில நீங்க படிக்க போறீங்க. அது ராஜ்மோகன் படிச்சானே, முதல்வர் படிச்சானே, யார் படிச்சாலும் ஒண்ணுதானே. முன்பிருந்த முதல்வர்கள்லாம் யாரும் எழுதி கொடுக்காம தாங்களே பதில் சொல்லுவாங்க பல பேரு. நீங்க அந்த அளவுக்கு வராட்டி கூட அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை படிக்கலாம் இல்லையா நீங்க? அது கூட படிக்காது நீங்க வந்து எப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் வெளியிலயும் பேச மாட்டேன், பத்திரிகையாளர்கிட்டையும் பேச மாட்டேன், சட்டமன்றத்திலையும் பேச மாட்டேன், எங்கேயுமே பேச மாட்டேன்னா அப்ப எதுக்குதான் முதல்வராக இருக்கீங்க? சொல்லு இல்ல செயல்ல காட்டுவோம் அப்படி. நீங்க என்ன செயல்ல காமிச்சீங்க சொல்லுங்க. அமோனியா விஷயத்துல இப்ப 2 பேர் இறந்து போனாங்க, அது சம்பந்தமா வந்து தீர்மானம் கொடுத்துருக்கும் போது ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து விசாரிக்கும் 110 விதிக்கு அதிகப்படுத்திக்கிறீங்க. 110 கீழே படிச்சீங்கன்னா எப்படி உறுப்பினர்கள் எப்படி பேச முடியும்? உறுப்பினர்கள் பேசினா தானே சென்னையை சுற்றி இருக்கிற தொழிற்சாலைகள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, ஒரு அவசரம் எமர்ஜென்சினா எப்படி தப்பிக்கிறது, பொல்யூஷன் கண்ட்ரோல் என்ன செயல்படுது போன்ற பல விஷயங்கள் அப்பதானே வெளில வரும். அதை விட்டுட்டு விவாதத்துக்கு வழி இல்லாம 110 கீழே நீங்க அறிக்கை படிச்சு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பந்தப்பட்ட மந்திரி படிச்சு போனா என்ன அர்த்தம்? விவாதத்துக்கே இல்லைன்னு விவாதத்துக்கு கூட என்ன அர்த்தம்? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏதாவது எல்லாத்துலயும் நாங்க வந்து புதுமையா கையாளுவோம், பழைய மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எதுவுமே பேசுறதே கிடையாது. முதல்வரும் பேசுறது இல்ல, சம்பந்தப்பட்ட அமைச்சரும் பேசுறது இல்ல, இருக்கிற 2 பேர் தான் பேசுறாங்க. இருக்கிற 2 பேரும் வந்து கொரட்டூர்ல போய் 5 நிமிஷம் பேசினாருன்னா அதுவே போறாங்க. அதுலயே உங்க ஸ்டாலின் தோத்துட்டாருன்னு ஆதவர்ஜினா சொல்றாரு. அசம்பிளியில பேசுற விஷயம் என்ன, கொரட்டூர்ல போய் அரசியல் பேசுற விஷயம் என்ன, அது 2க்கு என்ன முடிச்சு போடுறது? சம்பந்தமே இல்ல ஏதாவது ஒண்ணு பேசுறது, பேசி திசை திருப்புறது, இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால இவங்களுக்கு இன்னும் பயிற்சி வேணும். ஆக்சுவலா சபாநாயகரும் வந்து எதிர்கட்சிகளுக்கு நல்ல வாய்ப்பு தரணும். அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுக்கும் போது, இந்த மாதிரி அமோனியா தொழிற்சாலைகள் ஆட்கள் இறக்கும் போதெல்லாம் விவாதங்களுக்கு வழிவகுக்கணும். ஏன் விவாதத்துக்கு வழிவகுக்கணும்னா அப்பதான் வந்து இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுது, சென்னையை சுற்றி இருக்கிற ஆபத்துகள் என்ன, ரசாயன தொழிற்சாலைகள் எவ்வளவு இருக்கு, அதுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அதெல்லாம் அப்பதான் பேசுவாங்க. அப்ப பேசினா அரசாங்கத்துக்கு அது நல்லது. உறுப்பினர்கள் பேசும்போது பலவிதமான ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். விவாதமே வேண்டாம், நீங்க வந்து 110 விதியின் அறிக்கையை படிச்சுட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால இன்னும் கொஞ்சம் ஜனநாயக பூர்வமாக இன்னும் அசம்பிளியை நடத்த வேண்டிய அவசியம் இந்த சபாநாயகர் அவர்களுக்கு இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. இல்ல இப்ப நாட்டு மக்களுக்கு தேவை பதிலா அல்லது முதலமைச்சர் பேசணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பதில் எப்படியும் வந்துருது அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அப்படிலாம் கடந்து போக முடியாது சார். பதில் சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அதான் பொறுப்பு அடையாளம். பொறுப்பு வச்சிருக்கிறவங்க அடையாளம் வந்து யார் பொறுப்பை வச்சிருக்காங்களோ அவங்க பதில் சொல்லணும். எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஒருத்தர் சொல்வார் அப்படின்னா அப்ப உங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் இன்னொருத்தர் முதல்வராக இருக்கலாமா? சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நாள் முதல்வர், பேர் தான் முதல்வர், இன்னொருத்தர் ஆக்சுவலா முதல்வர் இன்னொருத்தரா அப்படின்னா கேள்வி வரும். ஆக்சுவலா அப்படின்னு இருக்க வேண்டாம். நீங்க முதல்வர், உங்ககிட்ட சட்டம் ஒழுங்கு பொறுப்பு இருக்கு, நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ராஜ்மோகன் புள்ளி உரங்கள்லாம் எடுத்து பெருசா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதிகாரிகள் எழுதி கொடுக்குறது. அது முதல்வர் படிச்சாருன்னா ராஜ்மோகன் படிச்சாருன்னா ஏன் இதெல்லாம் பேசுறோம்? நீங்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. 3 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு மூதாட்டி வரையும் எல்லாருக்கும் பிரச்சனை, ரோட்ல நடக்க முடியல, அதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ உங்க ஆட்சிக்கு நடக்கும்போது எதிர்கட்சிகள் அதை பேசதான் செய்வாங்க. அதை எப்படி பேசாது இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா? அதனால பேசும்போது நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. நீங்க அப்போ அதை நீங்க பதில் சொல்லாம நீங்க தான் தேர்தலில் பேசுனீங்க, நீங்க தானே ஓட்டு கேட்டீங்க, நீங்க தானே இதெல்லாம் பேசுனீங்க, அப்ப நீங்களே அந்த பொறுப்புக்கு வந்திருக்கீங்க, அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க பதில் சொல்லக்கூடாது? பதில் நீங்க தானே சொல்லணும். அப்போ ராஜ்மோகன் வந்து பேசினாரு, ராஜ்மோகன் வந்து ஓட்டு கேட்டாரு, உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க, உங்க முகத்தை பார்த்து தானே ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதனால அவர் ஏதோ அசம்பிளியில வந்து அப்படியே பேசாம உட்காந்து எல்லாரும் பேசுறதையும் கவனிக்கிற மாதிரி இருக்காரு. அவர் கவனிக்கிறாரா, என்னத்தை உள்வாங்கிறா நமக்கு தெரியாது. பட் அவருடைய பொறுப்பு அவர் நிறைவேற்றணுமா வேண்டாமா? அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அவருக்கு? அதை விட்டுட்டு இன்னொருத்தர் கையில கொடுத்தாரு. அவை முன்னவர் கூட பதில் சொல்லல, வேறொரு மந்திரி பதில் சொல்றாரு. இது எப்படி இருக்குது?
இல்ல இன்னொரு விஷயம், இந்த பவர் கட் விவகாரத்துல ஃபியூஸ் கேரியர் யார் யார் புடுங்குனாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும்ன்றதெல்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சார், அதாவது தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை, மின்சார உற்பத்தி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு சார். உச்சபட்ச தேவை இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு மின்சார உற்பத்தி பண்ணல. நம்ம நம்ம சொந்த தமிழ்நாட்டோட நிறுவனங்கள் தயாரிக்கிற மின் உற்பத்தி ரொம்ப 4000 மெகாவாட்டோ தான். அதுக்கப்புறம் மத்திய அரசு நிறுவனங்கள்ல இருந்து வாங்குறது, தனியார்கிட்ட வாங்குறது, அப்புறம் காற்றாலைகள் மூலமா வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை வாங்கி என்னதான் பண்ணாலுமே உச்சக்கட்ட தேவையை வந்து நீங்க நிறைவு செய்ய முடியாது. அதுவும் மின்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதை சொன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து வெக்கக்கேடுன்னு என்ன பண்றாங்க, அதை சொல்றது இல்ல. மின் தடை அப்படின்றாங்க. கேட்டா ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டான்றாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதாவது ஆட தெரியலன்னா மேடை சரியில்லைன்னு சொன்னாங்களாம். அந்த கதையா இருக்கு ஆக்சுவலா. ஃபியூஸ் கேரியரை பிடிக்கும் போனா அது இது ஒரு கவர்மெண்ட் சொல்ற பதிலா அது ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலா. அதுக்கு அது வந்து கம்யூனிஸ்டுகளே வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களே வந்து கண்டிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்றத. அதாவது அப்புறம் திமுக காரங்க மேல பழிய போறது. நான் சொன்ன திமுக காரங்க மேல பழியே போடுங்க. அப்ப 4 பேரை பிடிங்க, திமுக காரங்களை பிடிங்க, பிடிச்சி சொல்லுங்க மக்கள்கிட்ட. போற போக்கில் நீங்க பழி போட்டு போனீங்கன்னு அர்த்தம். பனையூர்ல உங்க கட்சி விழா நடந்துட்டு இருக்கும் போதே பவர் கட் நடக்குதாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்போ? பவர் கட் இருக்குன்றத ஒத்துக்கோங்க. ஒத்துட்டு நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறத பாக்கிறத விட்டுட்டு நீங்க ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, திமுக காரங்க சதி பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பவர் வந்து ஷார்டேஜில் இருக்கு. போன வாட்டி அந்த உச்சபட்ச தேவையோட இந்த வாட்டி உச்சபட்ச தேவை அதிகமா இருக்கு. வெயில் காலம் நீண்டுகிட்டே இருக்கு. அது வந்து போன வாட்டி ஏதோ திமுக கவர்மெண்ட் 3-4 வருஷமா சமாளிச்சாங்க. அதுலயும் இல்லாம இல்ல, அப்பவும் பவர் கட்லாம் இருந்தது. இந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்போ ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கவே வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அது சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் வந்து கொதிச்செழுந்து அந்த மின்சார இலாக்கா அலுவலகத்துக்கு போய் மறியல் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, எம்எல்ஏ கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, திமுக மேல பழிய போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. அது மட்டும் இல்ல, இந்த மந்திரிகள் வந்து ஒரு பொறுப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாவேகா கட்சி செயலாளர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு விஜயோடைய படத்தை வச்சுட்டு இவர் தான் விஜய் மாமா, இவர் தான் உங்களுக்கு எல்லாம் விஜய் மாமா, எங்களுக்கு எல்லாம் விஜய் அண்ணா, இவர் தான் முதல்வராக வந்திருக்காருன்னு ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அவரை நீங்க அந்த ஒன்றிய செயலாளர் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க உத்தரமேரூர். இதே மாதிரி அங்க போய் விஜய் படத்தை மாற்றுறது, கிளாஸ் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாரு இதெல்லாம் செய்வாங்க? இதெல்லாம் இயல்பா மாற்றுறது. ஒரு அலுவலகத்துல முதல்வர் படம் இருக்குது சகஜம். கிளாஸ் போய் மாற்றுறது. அப்ப இன்னும் சின்ன பசங்களை நீங்க வந்து ஓட்டு வங்கியா பயன்படுத்துறீங்களா? அந்த சின்ன பசங்க அப்பாட்ட சொல்லி தாத்தாட்ட சொல்லி ஓட்டு வாங்குற விஷயத்த போன தேர்தலை பயன்படுத்துறீங்க. இன்னும் அதே விஷயத்த தான் மெயின்டைன் பண்ண பாக்குறீங்களா உள்ளாட்சி தேர்தலையும்? இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் ஏங்க பாருங்க, எதுல பாருங்க தாவேக்கா இதுல பாலியல் பிரச்சனைகள்ல பாருங்க தாவேக்காவினர் தான் மாட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் தாவேக்காவினர் தான். நம்ம விஷயத்துல பாருங்க தாவேக்காவினர் தான். அந்த எம்எல்ஏ மேல எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. அவர் தான் அந்த தாவேக்காவினரை காப்பாத்துறாருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதனால பொறுப்பை எடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா உங்க தாவேக்காவினர் உட்பட பல பேர் பாலியல் வன்கொடுமை கேஸ்ல மாட்டுறாங்க. அப்படி மாட்டி இருக்கும் போது நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து முதல்வருக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேள்விக்குறியா இருக்கு. ஒரே மாசத்துல இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, அவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு பட்டியல் போடுறாங்க ஆக்சுவலா. அப்ப அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மின்சார தட்டுப்பாடுனா ஃபியூஸ் கேரியர் திமுக சதின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அது ஏதாவது நியாயமா சொல்லுங்க, நியாயமான காரணங்கள் சொல்லுங்க. ஆமாங்க ஒரு மின்சார பிரச்சனை இருக்குங்க, தடை இருக்கு, அது சொல்லிட்டு ஒத்துட்டு போனீங்கன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, சரி பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க கடந்த காலத்துல வந்து ஆட்சி மேல கடந்த கால ஆட்சி மேல நீங்க பழி போடுறது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்துக்கும் திமுக ஆட்சியை நீங்க பழி போடுங்க, அது வேற விஷயம், அது அரசியல் ரீதியான விஷயம். ஆனால் மக்களை வந்து நீங்க உண்மையை தெளிவுபடுத்தணும்ல. டிரான்ஸ்பரன்சியே இல்லாத ஒரு கவர்மெண்ட், முதலமைச்சர் எதுக்குமே பேச மாட்டேன்றார், அவர் செயல்ல தான் இருப்பாரு அப்படின்னா என்ன செயல்ல இருந்தாருன்னா அப்ப செயல்ல இருக்கு சொல்லுங்க. அப்போ ஒரு மாசம் ஏன் இவ்வளவு குற்றங்கள் நடந்தது? இப்போ அவர் செயல்ல ஈடுபட்டாருன்னா போலீஸை வந்து படு பயங்கரமா வேலை வாங்கியிருக்கோமே, ஏன் வேலை வாங்கல? என்ன நடந்தது சொல்லுங்க இப்போ. அதனால ஒரு முதலமைச்சர்னா அவர் பேசணும் சார், அசம்பிளியில பேசணும். வெளியிலயும் பேச மாட்டேன், இல்ல பொதுக்கூட்டத்துல எழுதி கொடுத்தது மட்டும் படிப்பேன் அப்படின்னா அப்ப பேசுறதும் வந்து ஒரு முதல்வருக்கு ஏற்றபடி பேசுறீங்களா? அல்லு சில்லு எல்லாம் பேசுறீங்க. அல்லு சில்லு எல்லாம் ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேசாதெல்லாம். நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா, நிர்வாகத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க புதுசா இருக்கலாம், அதிகாரிகள் எழுதி கொடுத்ததா படிக்க போறீங்க. அது நீங்க படிங்க, நீங்க தானே பொறுப்புல இருக்கீங்க, அந்த இலாக்காக்கு நீங்க தானே பொறுப்பு. அதை விட்டுட்டு ராஜ்மோகனை படிக்க சொல்றீங்க. அதெல்லாம் சரியில்லைங்க. அது எதிர்கட்சிகளை மதிக்காத ஒரு தன்மையா தான் நான் பாக்குறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு எப்படி சார்? அவரோட செயல்பாடு இப்பதானே ஆரம்பிச்சிருக்குங்க. அவர் வந்து இப்ப நிறைய குறைகள் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த விவசாயிகள் விஷயம், சட்டம் ஒழுங்கு விஷயம், இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரம், அப்புறம் தாவே காரணத்துக்காரங்க நடந்து கொள்ற விஷயங்கள்னு பல விஷயங்கள். அப்புறம் அந்த கவர்னரோட தாஜா பண்ணின்னு போறது, 2 தேசிய கீதம் பாடுறது, அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. அது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா வந்து உண்மையான அவரோட இந்த 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 அரசாங்கத்தோட செயல்பாடுகள், இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும்.
விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது இன்னொரு இந்த வரப்போற பட்ஜெட் தான் அவருக்கு முக்கியமான விஷயம். பட்ஜெட்ல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு? கவர்னர் உரை வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அதுல வந்து எதுக்கும் தீர்வு எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. என்ன ஐடியால போறோம்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அவர் ஆக்சுவலா வந்து. அது வந்து திருப்பி பாத்தீங்கன்னா அந்த நிதி போன்ற விஷயங்கள் வெள்ளை அறிக்கையில என்ன குறிப்பிட்டாங்களோ அதே மறுபடியும் குறிப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதுல போனதை பார்த்தோமே தவிர அதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்லாம் இல்லை. என்ன இருந்தாலும் பிரச்சனை இருந்தா கூட, என்ன ஃபண்ட்ஸ் தட்டுப்பாடு இருந்தா கூட நாங்க நிறைவேற்றுவோம்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாங்க. ஆனாலுமே என்ன திட்டங்கள், ஒரு ஐடியா அதெல்லாம் வந்து இல்ல. என்ன செஞ்சோம்னு சொல்ல முடியாது. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இனிமே தான் செய்ய போறாங்க. அதனால வரப்போற கவர்னர் இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு வேணா என்ன செஞ்சோம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பட்ஜெட் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். பட்ஜெட்ல அவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்க, நிதி நிலைமையை எப்படி சரி பண்றதுக்கான என்ன வழிகள் வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க எல்லாருமே வந்து லஞ்சம் தான் ஒழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. என்ன எங்க ஒழிஞ்சது, எப்படி ஒழிஞ்சதுன்னு அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன்ல வந்து சிஎம்டிஎல் அப்ரூவல் கொடுக்குறாங்க, லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, பதிவு கட்டணம்லாம் பத்திரப்பதிவுலாம் ஆன்லைன்லயே பண்ணலாம், லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அப்புறம் நர்சரி ஸ்கூல்ல வந்து ரெனியூவலுக்குலாம், அது தனியார் பள்ளிகள்ல வந்து ரெனியூவலுக்குலாம் ஃபீஸ் வாங்காத இருக்காங்க, அதனால லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்றாங்க. ஆனா இதுல எல்லாம் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. சிஎம்டிஎல் வந்து இப்பதான் வந்து ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க. அது ஒரு 6 மாசமாவது ஆகணும் உண்மையிலேயே லஞ்சம் போச்சா இல்லையான்னு. பத்திரப்பதிவுல கூட அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடினீங்க. அந்த அமைச்சர் விஸ்வநாதன் கூட பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறாரு மேலூர்ல ஒரு டான்ஸ் ஆடின்னு ஒரு ஸ்கூல்ல. ஒரு அமைச்சர் வந்து டான்ஸ் ஆடின்னு பாடுற அளவுக்கு, குத்துப்பாட்டு பாடுற அளவுக்கு அது இன்னைக்கு உதயநிதியே பேசுறாரு. ஒரு அமைச்சர் குத்துப்பாட்டு பாடுற அளவுக்கு போறாரு, தாவே கவிஞர் குத்துப்பாட்டு பாடுற அளவுக்கு ஸ்கூல்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அமைச்சர் உதயநிதி பேசுறாரு. எதுக்காக நீங்க வந்து குத்துப்பாட்டு பாடி ஆடி இருக்கீங்க? அவரு சிங்கப்பெண் விழால வந்து பாட்டு வந்து என்ன பாட்டு போடுறீங்க சிங்கப்பெண் விழால? சிங்கப்பெண் போட்டது வந்து நீங்க ஏதோ இந்த பெண்களை பத்தி அதிகமா பேசியதுனால சிங்கப்பெண் போட்டிருக்கீங்க. சிங்கப்பெண் எந்த விதத்துல பாதுகாப்பு கொடுக்குறாங்க சொல்லுங்க? சிங்கப்பெண் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் பாதுகாத்தாங்களா அவங்க? பார்க்கல, ஏன்னா முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுங்கு இருந்தாதான் நடக்கும்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தோணவே இல்லையா உங்களுக்கு? அப்ப மட்டும் திமுக கவர்மெண்ட் தான் நேரடியா எல்லா விஷயத்தையும் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? தனி மனித ஒழுங்கு வேணும், இதெல்லாம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குன்றீங்க. ஆனா திமுக அரசை குற்றம் சாட்டுறதுக்கு என்ன பயன்படுத்தினீங்க? இந்த விஷயத்தை தானே முக்கியமா பயன்படுத்தினீங்க. அப்ப இப்ப மட்டும் தனி மனித ஒழுங்கு, சிங்கப்பெண் பாதுகாக்காது, தனி மனித ஒழுங்கு வேணும்னா அப்ப தேர்தலுக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் என்ன? அப்போ தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை. இன்னைக்கு ஜூன் 12 வந்து காவேரி திறந்து விடல, உதயநிதி அதையும் நீங்க பேசியிருக்க. அப்ப காவிரியில இந்த மாசம் கொடுக்க வேண்டிய 9 டிஎம்சி தண்ணி வாங்குறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது உதயநிதி கேட்கிறாருங்க. அதை நீங்க என்ன பதில் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து கவர்னர் இப்ப நாளைக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வேற விஷயம். நாளைக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்களா, இல்ல வேற யாராவது படிக்க போறீங்களா நமக்கு தெரியாது. நீங்க தான் பேசியாகணும், நீங்க தான் படிச்சாகணும் எதா இருந்தாலுமே. அப்ப நாளைக்கு நீங்க இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம பாயிண்ட் என்னன்னா, வேளாண் இதுல கொள்முதல் நிலையங்கள்ல 40 ரூபா வாங்குறாங்க நீங்க. இன்னைக்கு விவசாய அமைச்சர் என்ன சொல்றாரு? 40 ரூபாய் அடிப்படை தேவைகளுக்காக ஊழியர்கள் வாங்கினாங்கன்றாரு. அப்ப திமுக ஆட்சியில வாங்கினா அது ஊழல் மந்திரிக்கு போகுது, உங்க ஆட்சியில வாங்கினா ஊழியர்கள் அடிப்படை தேவைக்காக வாங்கினாங்க. 10 ரூபாய் வாங்கினாங்கன்னா திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போச்சு. உங்க ஆட்சியில வாங்கினாங்கன்னா வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து ஏத்து கூலி, இறக்கு கூலி, அது இது கடை வாடகை, மின்சி கட்டணம் அதுக்காக செலவழிக்கிறாங்கன்னு அப்படி சொல்றீங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு சம்பளம் 12,000 ரூபாய், 8,000 ரூபாய், அதை வச்சு நாங்க எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது எப்போதுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது யாருக்கெல்லாம் போறதோ அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வாங்குறது மட்டுமே ஏத்துக்கூலி, இறக்கக்கூலி. திமுக ஆட்சியில வாங்கினா அது லஞ்சம், செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போகுது. இது என்ன நியாயம் இது? சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.